ஹலோ காய்ஸ், நான் இன்னைக்கு ஒரு மைண்ட் கிராஃப்ட் சர்வர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுதான் என்னோட யூடியூப் சேனலுக்கு மொதல் வீடியோ. ப்ளீஸ் எல்லோரும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம கேமுக்குள்ளே ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இறங்கினோடனே ஒரு புது சர்வரில் இறங்கியிருக்கோம். ஓகே, மாட்டிக்கிட்டோமே. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. வந்தோடனே நம்மளுக்கு ஒரு ஷீப் கிடச்சிருக்கு. இதில் அடிக்கிறது ஆக்சில் அடிக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஆடு தப்பிச்சு போகக்கூடாது. எங்கே ஓடுறேன் இல்லை. வாங்க நம்ம வுட்டெல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மைண்ட் கிராஃப்ட் தொடங்கணும்னு எனக்கு வுட்டு இல்லாமல் இந்த வேலையை செய்யல. வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம். இத்தனை வுட்டு இதோட 5-6 வுட்டு வந்துருக்கு. வுட்டு எல்லாத்தையும் பிளாங்காக மாற்றிக்கலாம். அடுத்து கிராஃப்டிங் டேபிள் ஒன்று, ஒரு 20 ஸ்டிக்ஸ் மாதிரி செஞ்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிளில் நல்ல இடம் பார்த்து வைக்கும். இது என்ன இவ்வளோ மரங்களாக இருக்கு. ஆக்ஸும் அடுத்து கேக்ஸும். எனக்கு ஒரு ஆடு போனது இப்போ காணும். இந்த அந்த இப்பாங்க என் கையில் சாப்பிட வேடில் சுற்றி சுகர் கருப்பு கலர் ஆரம்பிச்சு. இந்த பூவை எடுத்துக்கலாம். இந்த பூவை பார்த்திங்கன்னா செஞ்சு இந்த பெட்டை கொஞ்சம் அழகா கலராக பெட்டு செஞ்சுட்டு எங்கே வச்சாச்சு பெட் ரெடி ஆகிடுச்சு. அதை இங்கே வச்சு ரெஸ்பான்ஸ் பாயிண்ட்டை செட் பண்ணிடுவோம். அடுத்து பன்னிக்குட்டி இல்லைங்க, ஆமாம் அடி வாங்கிட்டேனே. இல்லைங்க தங்கக்குட்டி, செல்லக்குட்டி. சரி செத்துச்சு. இப்போ ஒரு நல்ல கேவை தேடி போயிட்டு அங்கே காபிள் ஸ்டோன் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு கேவுக்கு போய் மைண்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேயே அயனும் கிடைக்கும், கோல் கிடைக்கும். நம்ம கிராஃப்டிங் பெட்டே எடுத்துகிட்டு போயிடுவோம். இல்லாட்டி நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். பெட்டு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பார்த்து நல்லா வேணுங்குது. கேவை கண்டுபிடிக்கிறது தான் காய்ஸ் கஷ்டம். அப்படி கண்டுபிடிச்சாலும் உள்ளுக்கு ஒன்றுமே இருக்காது. இன்னும் வருங்காலத்தில் டைமண்டை கண்டுபிடிக்க என்ன பாடுபட போகிறோன்னோ தெரில. நீங்கள் தான் காய்ஸ் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு. அப்படியே மறக்காமல் லைக் பண்ணாட்டி பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு லைக்கு இந்த பணம் வர்றது கூட அவ்வளோ முக்கியம் இல்லை. எங்கள் ஸ்கூலில் எல்லோரும் ஒரு 1000க்கு மேலே சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க. நான் மட்டும்தான் காய்ஸ் வீடியோவை தொடங்கி ஒரு சப்ஸ்கிரைப் கூட இல்லாமல் தவிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு 100 சப்ஸ்கிரைபாக வச்சு வர ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் டெய்லி வீடியோ உங்களை என்டர்டைன்மெண்ட்டாகவே வச்சுருப்பேன். என்றைக்குமே கண் கலங்காமல். ஒரு கேவே நான் கண்டுபிடிக்கல.
ஸோ சரி டக்குன்னு வாங்க நம்ம காபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணுவோம். என் வாய்ஸ் நல்லா இல்லாட்டி சொல்லுங்க கைஸ், மாற்றிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்காது, ஏன்னா கொஞ்சம் தடுமன். ஒரு 20 கால் ஸ்டோன் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா லேசாக இருக்கும். ஃபோனஸ் செய்யணும், ஸ்வாட் செய்யணும், பிக்காக்ஸ், ஆக்ஸ். நைட்டாக போகுது காய்ஸ். சூரியன் சைடு வாங்குறாரு. இது போதும்னு நினைக்கிறேன். இன்னொன்று மைண்ட் பண்ணிக்கலாம். போவோம். கேவ் கிடைக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். எந்த ஒரு கேவு கிடைக்க மாட்டேங்குது. இந்த சைட் போகிறத அந்த சைட் போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைடு வெறுமே காபிள் ஸ்டோனாக தான் இருக்குது. அடி வாங்கிக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லது. வாவ், கேவ் இருக்கு. புல்லட்ல அடி வாங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் பெட்டை போட்டு யூஸ் பண்ணி செட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்டோன் பிக்காக்ஸ் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். பிக்காக்ஸு, ஸ்வாடு, ஆக்ஸு, ஃபோனஸு குத்தி இங்கே வச்சிடலாம். இப்படி பார்த்துக்கிட்டு கேவ் முன்னுக்கே நம்மளுக்கு கோல் இருக்குது, கவலைப்பட தேவையில்ல. ஆனால் என்ன ஆகுது, நைட் ஆகிடுச்சு. சரி வாங்க தூங்கி எழுந்திரிப்போம். ஒரு வழியில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். எங்கே போங்க எலும்பு கூட்டு தலையை டேய் ஸ்கில்டன். இப்போ நம்ம எதுக்கு அவன் அடிக்கணும்னா அவங்ககிட்ட போன் கிடைக்கும். ஏதாச்சும் போன் வச்சுக்கலாம். டே என்னடா அடிச்சுக்கிட்டே இருக்கிற, கொஞ்சம் வரேன், கொஞ்சம் இருடா வர. அடே கொண்டுருவான் போலையே காய்ஸ். ஒரு வழியாக அந்த ஸ்கெலிட்டனை போட்டு 2 போன்லேயும் ஒரு போவு கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே நிறையா ஜாம்பி இருக்காங்க. இங்கே போட்டு தள்ளுவோம். என்ன கிடைக்கிது, ரோட்டன் ட்ரெஸ் தான் காய்ஸ் எல்லாத்துலேயும் கிடைக்கிது. ஓ ஸ்பைடர், ஒன்றே ஸ்கேல் ஸ்பைடர் இல்லை. ஆஹா இன்னொரு ஸ்கெலிட்டன், செத்தேன்டா. இது என்ன அவ்வளோ தூரம் போகுது, தூரத்தில் பாருங்க காய்ஸ் அயன் தெரியுது. செத்தன் போலையே. இப்படி பார்த்து அடிக்கிறல்ல, யாரும் ஒன்று தெரியாது. அதை டார்ச் லைட் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே மைண்ட் பண்ணிக்கலாம். இன்னொட்டு பிக்காக்ஸ் செய்யலையா? கைஸ் மைண்ட் பண்ணிக்கலாம். இதை மைண்ட் பண்ணியாச்சு. இதை மைண்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஃபைனலி நம்ம கோல்லாம் மைண்ட் பண்ணி 21 கோல் வந்துடுச்சு. இப்போ குடுன்னு ஓடிக்கிட்டு டார்ச் லைட் செஞ்சுட்டு ஒரு 4 போதுன்னு நினைக்கிறேன். 4 போதும். பீட்டு அப்போ அயன் இருக்கு. வாவ் நைஸ். இங்கே 2, இங்கே ஒரு 1 2 3 4 5 6 இருக்கு. ஓ இங்கே நிறைய அயன் இருக்கு. சரி அது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் மைண்ட் பண்ணணும், இன்னும் கூட வைக்கக்கூடாது. அயன் மழையாக பெஞ்சிருக்கு போல. இங்கே 2 இருக்கு. சரி வேறு எங்கேயாச்சும் இருக்கா? வேறு அயன். சரி நம்ம அவங்களால மைண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். வா
அவ்வளோ அயன் குட்டி கைவிலேயே. காய்ஸ், இந்த சர்வைவல் சீரீஸ்க்கு ஒரு நல்ல பேர் ஒன்று வைங்க. ஆனால் பேர் வைக்கலை, நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டு வைக்கலான்னு பார்த்தேன். கமெண்டில் போட்டு விடுங்க நல்ல பேர் ஒன்று, இந்த பேரை வச்சிடலாம். அப்படியே எல்லோரும் கொஞ்சம் லைக் போட்டுருங்க. இந்த கோலங்க வச்சுட்டு ஸ்மெல் பண்ணுறேன். சரி காய்ஸ், அயனை ஸ்மெல் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். காய்ஸ், நம்ம அயனை ஸ்மெல் பண்ண போட்டு இப்படியே எங்கே வீட்டை கட்டலான்னு நடந்து வரைக்கும் பார்க்கல. இங்கே ஒரு 2 நாய் இருந்துச்சு, என்கிட்ட போனும் இருந்துச்சு. டேம் பண்ணலான்னு பார்க்குறேன். அவங்க டேம் பண்ணிடுவோம். எங்கே போகிற? இங்கே அவங்க டேம் பண்ணுவோம். டேம் ஆயிடுச்சு காய்ஸ். இங்கே ஒரு நாய் இருக்குது, ஆனால் என்கிட்ட போன் இல்லை. சரி வழியலாம், நம்ம இந்த இடத்துக்கு போவோம். இப்போ இடம் எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. இங்கேயும் நிறைய நாய் இருக்குது காய்ஸ். நான் இடத்துக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். காய்ஸ், பெரிய சம்பவம் ஆகிடுச்சு காய்ஸ். என்னை பார்க்கலே தெரியும், நிறையா பொருள் வச்சுருந்தேன். இப்போ ஸ்வாடு, ஆக்ஸ், பிக்ஆக்ஸ் மட்டும்தான் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாம்பி ஸ்கெலிட்டன் வச்சு செஞ்சுட்டாங்க காய்ஸ். என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரில. திருப்பிட்டேன் காய்ஸ். சரி, செய்ய வழி இல்லை, எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ரீஸ்பான் செட் பண்ணனால இங்கே வந்துட்டேன். அயன் ஸ்பெல் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பக்கெட் செஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பக்கெட் ஒன்றும், செஸ்ட் பிளேட், பூட்ஸ் இதே போட்டுக்கலாம். அயன் ஸ்மெல்லாக லேட்டாச்சு, ரெடி ஆகுது. அப்படியே ஒரு சிசரே செஞ்சுக்கலாம். சரி காய்ஸ், நான் அயன் ஸ்மெல் ஆகணுன்னு உங்களை பார்க்க. காய்ஸ், ஸ்பைடர் ஒன்று காய்ஸ் நம்மளை அடிக்குது. ஏய், ஓ, கீப்பர் எதுவும் வரல. கீப்பர் வந்துச்சுன்னா நான் செத்துருப்பேன். வாங்க அயன் ஸ்மெல் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் 2 தான் இருக்குது காய்ஸ். டக்குன்னு ஸ்மெல் ஆகணும்னு பார்க்குறேன். காய்ஸ், வெற்றிகரமாக அயன்லாம் ஸ்மெல் ஆகிடுச்சு. நம்ம செஸ்ட் பிளேட் இது செஞ்சுட்டோம். லெகின்ஸும் ஹெல்மெட் செய்கிறதுக்கு அயன் பார்த்ததில் ஒன்று தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, அப்புறம் செஞ்சுக்கலாம். இப்போ இதை உடச்சி வாங்க வில்லேஜ் பக்கத்தில் வீடு கட்டலாமா, இல்லாட்டி வேறு எங்கேயாச்சும் வீடு கட்டலாமா தெரியல, பார்ப்போம். சரி, நம்ம டேம் பண்ண நாய் எங்கே? நம்ம செத்த இடத்துல நின்றுக்கு இருக்கோ, யாருக்கு தெரியும். காய்ஸ், அம்மா பள்ளத்தில் விழுந்துட்டேனே. சரி, கேஸில் காய்ஸ், இப்போயே வீடியோ 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. இதோட 13 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வில்லேஜை கண்டுபிடிப்போம். வில்லேஜை கண்டுபிடிச்சி நிறையா ஃபார்ம்ஸ் எல்லாம் செய்யலாம். இத்துடன் விடை பெறுகிறோம். நான் உங்கள் கிங் ஆஃப் ஆல். தேங்க்யூ. அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.